நிலாவும் சோழனும் கோயிலில் உட்காந்து தேங்காயை உடைக்கிறாங்க. சோழன் ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து உடைக்க ஒரு செதில் போய் நிலா முகத்தை பதம் பார்க்குது. நிலா, ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்படியா தேங்காயை உடைப்பீங்க? இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வாயை பாருங்க, ஒரு முழத்துக்கு நீளுதுன்னு அடிபட்ட காண்டில் திட்டுறாங்க. உடனே சோழன் சாரிங்கன்னு சொல்கிறாரு. சோழன், ஏங்க உங்கள் அம்மாவோட மொபைல் நம்பர் கொடுங்க, அவங்க பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் நான் அவங்க வீட்டு மாப்பிள்ளை, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நம்ம மேலே இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சிருக்குங்க. என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் அவங்க என்னோட மாமியார். என்னை பிடிக்காமல் இருக்குமா? அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழத்துக்கு பேசுகிறாரு சோழன். நிலாவுக்கு அப்படியே சுருன்னு ஏறுது கோபம். அவங்களுக்கு ஒரு பர்த்டே கேக் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அனுப்பலாங்களா? மாப்பிள்ளை என்னோட பேரை சொல்லிவிட்டு அவங்களும் சந்தோஷமாக கேட்க வெட்டுவாங்கல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவுக்கு வந்ததே பாரு கோபம். அவங்க கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களை வெட்டிடுவேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு நிலா கோபமாக கோயிலை விட்டு கிளம்புறாங்க. சோழன் பின்னாடியே ஓடி வர்றாரு. சோழன் நிலாவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வாடகைக்கு போகிறாரு. வீட்டில் கோமல் திட்டிக்கிட்டே பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலை செஞ்சே என்னோடய உடம்புக்கு வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமல் வீட்டுக்காரரு நேராக ஐயனார் வீட்டுக்கே ஒரு வண்டியில் வராரு. வாசலில் நின்றுட்டு கோமலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கோமல் ஃபோனை எடுக்க, இங்கே தான் நிற்கிறேன், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. கோமல் அவசரமாக சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே வாசலுக்கு ஓடி வராங்க. ஏன் இங்கே வந்த, யாராவது பார்த்துட்டு என்ன ஆகிறது அப்படின்னு கோமல் அவங்க வீட்டுக்காரரை திட்டுறாங்க. வீட்டில் தான் யாரும் இல்லை போல இருக்கு, நீ பணத்தை எடுத்துட்டியா, பணம் எவ்வளோ தெரிச்சு அப்படின்னு கேட்க, அட நீ வேறையா, பணத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல, நானும் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் எங்கேயும் காணோம் அப்படின்னு கோமல் சொல்ல, ஆமாம் பெரிய அரண்மனை பாரு, இந்த சின்ன வீட்டில் உன்னால் பணத்தை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் பதிலுக்கு திட்டுறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம நடேசன் பாட்டு பாடிக்கிட்டே ஒரு புகை வண்டியை ஊதிட்டு வராரு. பேசுகிற சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்க்குறாரு. நடேசனும் அவங்கள பார்க்க கோமலும் அவங்க வீட்டுக்காரரும் நடேசனை பார்க்குறாங்க. இவங்களுக்கு கிளி கிளம்பிடுது. நடேசன் நல்லா உத்து பார்த்துட்டு, எங்கடா நீங்கள் வந்த அப்படின்னு கத்திட்டு அவங்கள பார்த்து ஓடி வராரு. அந்த ஆள் துண்டக்கானம் துணியக்கானன்னு வண்டியை திருப்பிட்டு ஓடுறாரு. ஏண்டி அவன் எங்கே இங்கே வந்தான், உன்னை பார்க்குறதுக்கா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன களவாணித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுறாரு. கோமலாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் விடுவேன்னு கத்துறாரு. அப்போ பார்த்து பல்லவன் வந்துடுறான். ஒரு வழியாக பல்லவன் நடேசனை விலக்கி விட்டுட்டு கண்டபடி திட்டுறான். இதனால தான் உயிருக்கு பயந்துட்டு எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா போங்க. எங்கள் அம்மாவை இனிமேல் தொந்தரவு பண்ணினீங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பல்லவன். கோமல் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. பல்லவன் கோமலை சமாதானப்படுத்துகிறான். சேரன், சோழன், பாண்டியன் இல்லை எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பல்லவன் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். கோமல் அழுதுகிட்டே, நான் என் பையனை கூட்டிகிட்டு போயிடறேன்ப்பா அப்படின்னு பயங்கரமாக நடிக்கிறாங்க. அதை கேட்ட எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க கோமலை. எல்லாரும் கோமலை சமாதானப்படுத்துகிறாங்க. நிலா பேக்கை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து பாண்டி கையில் கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கின பாண்டி ஃபீல் பண்ணுறான். சேரன் பணத்தை சாமிக்கிட்ட வச்சுட்டு, பாண்டி நல்ல நாள் பார்த்து உங்கள் ஓனர்கிட்ட கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து ட்ரங்கு பெட்டியில் வைக்கிறாங்க. கோமல் உஷாராகி பணத்தை எங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிலா அதை கவனிக்கிறாங்க. நிலா கவனிக்கிறத பார்த்த கோமல் வலிஞ்சு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. நிலாவுக்கு ஏதோ தப்பாக தோணுது. பசங்க எல்லாரும் தூங்குறாங்க. நிலா தண்ணி குடிக்க ரூமை விட்டு வெளியே வர கொல்லைப்பக்கம் பேச்சு சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே கோமலும் அவங்க வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருக்காங்க.